இன்றைக்கும் சில காரியங்களை தாவீதை குறித்து நாம் தியானிக்க இருக்கோம். கடந்த வாரம் ஆராதனை குறித்து நாம் ரொம்ப ஆழமாக நாம் தியானித்தது உண்டு. ஆராதனை குறித்து எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் தியானித்தது உண்டு. இன்றைக்கு அதனுடைய 2ஆம் பகுதியை நாம் தியானிக்க இருக்க போகிறோம். அதனால் அதனுடைய தொடர்ச்சி தான் இது. கடந்த வாரம் தேவனுடைய பிரசன்னத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணோம், கடந்த வாரம் நாம் தியானித்தோம். இந்த வாரம் தேவ பிரசன்னத்திலே ஒரு மனிதன் எப்படி சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா கடந்த வாரம் தேவ பிரசன்னத்திலே எப்படி பயபக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து ரொம்ப என்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி பயபக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக தியானித்தோம். தாவீதினுடைய வாழ்க்கை நமக்கு அதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இந்த சம்பவம் இந்த அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை பேசிக்காக வச்சு அடிப்படையாக வச்சு இந்த 2 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கிறோம். இந்த வாரம் 2வது பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஆராதனையில் எப்படி ஒரு மனுஷன் சந்தோஷமாய் என்ன பண்ணுவது இருப்பது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் சினிமா பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு சிரிப்பு இருக்குது. மற்றவங்களோட நல்லா கமாண்ட் அடிச்சுட்டு ஜோக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பேசும்போது மனதில் அப்படி ஒரு சந்தோஷம். சொல்லுவாங்களா 32 பல்லுன்னு தெரியுதுங்கிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணும்போது அதுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். டிவியில் ஜோக் பார்க்குறோம், காமெடிஸ் எல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது அப்பப்பா சேர்லேருந்து கீழே விழுந்தெல்லாம் சிரிக்கிறது உண்டு. இதுலாம் அப்படி ஒன்று உண்டு. அதே போல் படங்கள் பார்க்கும்போது இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியம், கிரிக்கெட் விளையாடும்போது இல்லை விளையாட்டு, இந்த மாதிரி எந்த விஷயத்துலேயும் சந்தோஷம் உண்டு. ஆனால் ஆராதனையில் உட்காந்தா மட்டும் அது என்னன்னே தெரியல, அது எங்கிருந்தா அப்படி ஒன்று வருதுன்னு தெரியல. அப்படியே சோகமாக பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் நம்ம போய் தட்டி எழுப்பிப்பாங்க, உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்படியே அப்படியே இப்படி வந்து இப்படி போய் அப்படியே இந்த பக்கம் போய் பக்கத்து உட்காந்துருக்கோம், பக்கத்து மேலே போய் உளுந்து அந்த ஆராதனை முடிஞ்சு பார்க்கும்போது முகமே வந்து ஒரு 3 மணி நேரம், அதாவது ஒரு 15 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சா இப்படி இருக்கும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் தான் தூங்கியிருப்பாங்க. ஆனால் 15 மணி நேரம் தூங்கின மாதிரி இல்லை பாஸ்டர் 3 நாளாக எனக்கு தூக்கமே கிடையாது, இந்த ஆராதனையில் தான் அப்படிப்பட்ட எனக்கு ஒரு தூக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தூக்கம். இந்த சர்ச்சுக்கு வந்தால் மட்டும்தான் ஆராதனை எப்பயும் தூக்கம் வரும். பிரசங்க வேலையெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இந்த வசனம் வாசிக்கலான்னு சொல்லும்போது ரெடி, எல்லாம் எடுத்து ஒருங்கவையே ஏதாவது கீழே விழுந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகிடுறோம் தூங்குறது. ஏன் அப்படி? என்னைக்காவது நீங்கள் அதை யோசிச்சது உண்டா? ஆராதனைக்கு மட்டும் தூக்கம் வரும், ஆராதனைக்கு மட்டும் உடல் பலவீனம் வரும், ஆராதனை இருக்கும்போது கால் வலி வரும், ஆராதிக்கும் போது வாயில் வலி வரும், ஆராதிக்கும் போது கை தூக்குனா வலி வரும், ஆராதிக்கும் போது உடம்பு வலி வரும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனால் அப்படி ஒரு இது. நைட்டு 10 மணி 12 மணிக்கு உட்காந்து சினிமா பார்க்கும்போது உடம்பு வலி இருக்காது, பெயின் இருக்காது, கிரிக்கெட் பார்க்கும்போது இருக்காது, ஜாலியாக பார்ப்போம். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆராதனையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்களும் நானும் உணராமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் மெயின் பாயிண்ட். ஒரு மனுஷன் ஆராதனையில சந்தோஷமா இருந்துட்டான் அப்படின்னு சொன்னா, தேவனை துதிக்கிறதுல சந்தோஷம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவன் சும்மா என்ன பண்ண மாட்டான், இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஒரு சில விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் டைம் அது நமக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? சும்மா இருக்க மாட்டோம். உதாரணத்துக்கு நான்வெஜ் இருக்கு, ஒன்ஸ் நமக்கு டேஸ்ட் பிடிச்சிருச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா எப்படா கிடைக்கும், எப்படா கிடைக்கும், எப்படா கிடைக்கும், எப்போ கிடைக்கும், ஏது கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷமாக அதை நம்ம எடுத்து சாப்பிட்றது உண்டு. ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா எப்படா போவோம், எப்படா போவோம், எப்படா போவோம். அந்த டூர் போகிற 2 நாட்கள் 3 நாட்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அதில் ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அதில் ஒரு 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 ஜாய், ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு டிலைட் அப்படிம்பாங்க, அப்படி ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சி, ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஆராதனைங்கிறது வந்தால் மாத்திரம் தான் கஷ்டம். வீட்டில் ஜெபிக்கிறது அதுக்கு மேலே. இங்கேயாவது ஏதாவது கத்தி அப்படி போடு இப்படி போடுன்னு பசங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை தட்டும்போது ஐயோ இவங்க வேறு தட்டுறாங்க, நம்மளும் தட்டிடுவோம், இவங்க வேறு எதுவும் ஜெபிக்கிறாங்க, அப்படியாவது ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சிடுறோம். வீடு யாருமே கேட்க ஆள் கிடையாதுங்கும் போது அதுக்கு மேலே வேதவசனம் கிடையாது, ஜெபம் கிடையாது காலையில். ஏன்? இதனால ஒரு சில காரியங்கள். இந்த 2 சாமுவேல் எடுத்துக்கோங்க, 6ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வசனத்தை நான் கோட் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். அதாவது தெய்வ பக்தி ரொம்ப முக்கியம் ஆராதனையில்.
ஆனால் அதே சமயத்தில் ஆராதனையிலே ஒரு சந்தோஷம் இருக்கணும். தெய்வ பக்தி அப்படிங்கிற சொல்கிறதுனால அப்படியே கையை கட்டி அப்படியே நெளிஞ்சு அப்படியே படுத்து அப்படியெல்லாம் கிடையாது. ஆராதனையில் என்ன பண்ணும், அதே நேரத்தில் சந்தோஷம் என்ன உண்டு. ஒரு 2-3 பாயிண்ட் மாத்திரம் உங்களுக்கு இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வசனங்கள் மூலியமாக. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஆராதனை என்பது மனிதனுக்கென்று கர்த்தர் படைத்த ஒரு ஜாய்ஃபுல் செலிப்ரேஷன் அப்படிம்பாங்க. ஜாய்ஃபுல் செலிப்ரேஷன்னா மகிழ்ச்சியான கொண்டாட்டம். அல்லேலூயா. ஆராதனை தான் கர்த்தர் மனுஷனுக்குன்னு படைத்த ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டம். மகிழ்ச்சி கொண்டாட்டம் ரெண்டையும் சேர்த்து பாருங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சி இருந்தால் தான் கொண்டாட்டம் வரும். ஆனால் இன்னைக்கு பிசாசானவன் ஒவ்வொரு மனுஷனுடைய மைண்ட் செட்டையும் மாற்றி மகிழ்ச்சி இதில் இருக்கு, கொண்டாட்டம் இதில் இருக்குன்னு சொல்லி பாவத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் அதில் சந்தோஷத்தை கொடுத்து, நல்லா கவனிங்க, ஸோ கொஞ்ச நேரம் அதில் கொண்டாட்டத்தை கொடுத்து கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுத்து அதிக நேரம் நம்மை பலவீனப்படுத்துகிற ஒரு டாக்டிக்ஸ் அவன் பழக்கி வச்சிருக்கிறான். அப்போ உண்மையான சந்தோஷமும் உண்மையான கொண்டாட்டமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஆராதனையிலே மாத்திரம்தான் உண்டு. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணம், கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். செலிப்ரேஷன், ஆங்கிலத்தில் இந்த ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஆடி பாடி கொண்டாடுகிறது அப்படின்னா செலிப்ரேஷன். எபிரேய பாஷையில் இந்த வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது, ஆடி பாடி கொண்டாடுதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தத்தில் இருக்குன்னா, லாஃப் அப்படின்னு சொன்னால் சிரிப்பு. ஒரு மனிதனுக்குள்ள உண்மையான சிரிப்பு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் அவன் மனதில் பாரம் இருக்கக்கூடாது, அவன் உடம்புல பலவீனங்கள் இருக்கக்கூடாது, எதிர்காலத்தை குறித்தான கலக்கம் இருக்கக்கூடாது, எதிர்காலத்தை குறித்தான ஒரு பயம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. யாரை குறித்தும் நமக்கு இவங்க இதை செஞ்சிருவாங்களோ அதை செஞ்சிருவாங்களோ என்கிற ஒரு கவலையோ ஒரு கலக்கமோ என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போதான் ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையான சிரிப்பு வரும். இல்லைன்னா போலி சிரிப்பு தான் வரும். போலி சிரிப்பு அப்படின்னு சொன்னால் சிரிப்பீங்க ஆனால் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், சிரிப்பீங்க பலவீனம் அப்படியே தான் இருக்கும், சிரிப்பீங்க ஆனால் போராட்டங்கள் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே சொல்கிற இந்த எபிரேய பாஷையிலே சொல்லப்படுகிற இந்த லாஃப் அப்படின்னு சொல்கிறது என்ன தெரியுமா, உங்கள் சரீரத்தில் உங்கள் தலைமையில் எந்த பாரமும் கிடையாது. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு எதுக்கு இந்த உணர்வுகளை கொடுத்துருக்கிறார், உணர்ச்சிகளை, சிரிப்பு, கோபம், ஆச்சரியம், பயம், இந்த மாதிரியான காரியங்களை கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா. அதில் சிரிப்பை ஏன் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் எப்போ சிரிப்பான் அப்படின்னு சொன்னால் அவன் அடுத்த விஷயத்தை, அடுத்த நிமிஷத்தை குறித்து என்னைக்கு கவலைப்படாமல் இருக்கிறானோ அப்போதான் உண்மையான சிரிப்பு அவனுக்குள்ள பிறக்கும். உண்மையான சிரிப்பு. அப்போ இந்த இடத்துல எபிரேய பாஷையில் குறிப்பிடப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா, எப்போ இந்த தேவனை ஆடி பாடி கொண்டாடுகிறார்களோ அதுக்கு என்ன அர்த்தம், அப்போதான் அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சிரிப்பு, உண்மையான மனமகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம். இந்த உண்மையான சிரிப்பு ஒரு மனுஷனுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இங்கே எப்போ கிடைக்குது, இங்கே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். ஆடி பாடுதல் செலிப்ரேஷன், அதுக்கு உண்டான எபிரேய பாஷையில் எழுதப்பட்ட வார்த்தை சிரிப்பு. இப்போ அதுக்கு முன்னாடி போடுங்க, எங்கே சிரிப்பு இருக்கு அவங்களுக்கு, நல்லா அந்த வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். இது எப்படி எபிரேய பாஷையில் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஸ்ட்ரைட்டாக நம்ம மொழி மாற்றணும்னா எப்படி வரும், டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா எப்படி வரும்னா, கர்த்தருக்கு முன்பாக சிரித்தார்கள். அதுதான் உண்மையான ஒரு மாற்றம், டிரான்ஸ்லேஷன், மொழி மாற்றம். ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கணும், தேவ பிரசன்னத்தில் எப்போ ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறானா, தேவ பிரசன்னத்தில் எப்போ ஒரு மனுஷன் முழுமையா நிரம்பி இருக்கிறானோ அப்பொழுதுதான் 24 மணி நேரமும் அவனுக்குள்ள என்ன இருக்கும், சிரிப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. முழிச்சிருக்கிற 12 மணி நேரமும் திக்கு திக்குன்னே பயம், தூங்குற நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கனவெல்லாம் வரும் பாருங்க. எரும மாடு மிதிக்குது, இந்த பக்கம் யானை மிதிக்குது, பாஸ்டர் படுத்துட்டு இருந்த 10 பாம்பு தலையை சுற்றி என்ன பண்ணியிருக்குது, படுத்துருக்குது. அது எங்கேயோ சாப்பிட்டு முடியாமல் வந்து படுத்துருக்கும்.
அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டுட்டு என்ன 10 பாம்பு படுத்திருக்குது பாஸ்டர் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். பாஸ்டர் அப்படி நான் தூங்கிட்டே இருந்தேன், ஒரு உருவம் வந்து என்ன பண்ணுச்சு, வாசலில் நின்றுச்சு அப்படின்னு. நல்லா அவர் பிளான் பண்ணி சொல்லிட்டார். என்ன சொன்னார், கரிய உருவம் அப்படியே பயமுறுத்துற ஒரு உருவம் நின்றுச்சு. அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்னு அந்த அம்மா பிடிச்சிருச்சு. என்னதானே சொன்ன நீ அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்னு சொல்லி. அவர் எப்படி திட்டுறதுன்னு தெரியல, திட்டுனா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னா அதனால இதுக்கு ஒரு இது மாதிரி சொல்லிடுறாரு. பாஸ்டர் நான் உண்மையாலுமே படுத்திருந்தேன், அந்த கரிய உருவம் நின்றுச்சு, அப்பாலே இப்போ சாத்தான்னு சொன்னேன். கடைசியில் கண்ணை முடிச்சு பார்த்தா என் மனைவி அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அதனால அது அவங்க தப்பாக நினச்சி இப்போ குடும்பத்தில் சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படி இல்லை, தூங்கும்போதும் பிரச்சனை, முழிச்சிருக்கும் போதும் பிரச்சனை. ஏன் அப்படின்னு சொன்னால் தேவ பிரசன்னத்தில் இல்லை, தேவ மகிழ்ச்சியில் இல்லை. தேவ பிரசன்னத்தில் ஒரு மனுஷன் இருந்தானா கெட்ட கனவு அவனுக்கு வராது, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கனவுகள் வராது, சிரிப்பு தான் வரும். ஒரு குழந்தை பார்க்குறோம், பிறந்த குழந்தைகளை பாருங்க, தூக்கத்தில் அது பாட்டுக்கு சிரிக்கும். அல்லேலூயா. ஒரு அது ரொம்ப வயசெல்லாம் விடக்கூடாது. ஒரு வயசு 2 வயசு அதுக்குள்ள அது எதை பற்றி யோசிக்காது. பசிக்கும் போது வயிறு கிள்ளும் போது கியாகியான்னு கத்தும். அதுக்குண்டான சாப்பாடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு படுத்திருக்கும், அது பாட்டுக்கு சிரிக்கும். அது எதை குறிச்சும் கவலைப்படாது. நாளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு கவலைப்படாது, நாளைக்கு ஹோம்ஒர்க் இருக்குன்னு கவலைப்படாது, எதிர்கால வேலைக்கு போகணும்னு கவலைப்படாது, இஎம்ஐ கட்டணும்னு கவலைப்படாது, கடன் வாங்கணும்னு கவலைப்படாது, அவங்க ஏதாவது இது செஞ்சுருவாங்களோ, சூனியம் செஞ்சுருவாங்களோ, மந்திரம், அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா? நம்ம எல்லாரும் குழந்தைகளை பார்த்தது தான், கடன் தான் வந்திருக்கிறோம். ஏன் அந்த சிரிப்பு வருது? யாராவது நம்ம தூக்கத்தில் சிரிச்சது உண்டா? கொரட்டை தான் விடுவோம், தூக்கத்தில் சிரிக்க மாட்டோம். ஆனால் குழந்தைகளை பாருங்கள், அந்த 1 வயசு 1.5 வயசு டைமில் அந்த ஸ்கூல் சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு சிரிப்பு இருக்கும், அது பாட்டுக்கு சிரிக்கும். கர்த்தருடைய பிரசன்னங்கிறது அப்படிதான். அதனால அந்த பிள்ளைக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்ந்துருச்சானா இல்லை, அந்த பிள்ளை எதிர்காலம் உண்டு, அந்த பிள்ளை நாளைக்கு ஸ்கூல் போகணும், அந்த பிள்ளை ஹோம்ஒர்க் சந்திக்கணும். இன்னும் சொல்ல போனால் சில குழந்தைகளுக்கு உடல் பலவீனம் உண்டு, கிட்னி பிரச்சனை இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். அந்த பிள்ளைக்கு சொல்லலை யாருமே, உனக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது, உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீ எப்படியோ ஏனோ என்னமோ அப்படிங்கிற பிள்ளைக்கு தெரியாத வரைக்கும் உண்மையான சிரிப்பு பிறக்குது. ஒரு மனிதன் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கும்போது அப்படித்தான், அவன் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டான், எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட மாட்டான். யார் நமக்கு எதிராக வருவா, நம்ம வியாபாரத்துக்கு யார் எதிராக வருவா, நம்ம குடும்பத்தில் யார் நமக்கு எதிராக வருவா, யார் நம்ம இருந்து சொத்தை பிடுங்கிடுவா, நம்முடைய பலவீனம் என்ன, நம்முடைய தலையில் என்ன பிரச்சனை, காலில் என்ன பிரச்சனை, இருதயத்தில் என்ன பிரச்சனை, எந்த கவலையும் அவனுக்கு இருக்காது. அதுதான் தேவ பிரசன்னத்தினுடைய மகிமை, அதுதான் தேவ பிரசன்னத்தினுடைய கிருபை. அதை நம்ம எப்படி ரிட்டைன் பண்ண முடியும், அதை எப்படி நம்ம சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஆராதிக்க தான் தேவ பிரசன்னத்தினுடைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. படம் பார்க்க இல்ல, சிகரெட் குடிக்க இல்ல, குடிப்பழக்கத்தினால இல்ல, விபச்சாரத்தினால் இல்ல. சில பேர் நம்ம சொல்றது உண்டு, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது குடிச்சிட்டேன், என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது சினிமாவுக்கு போயிட்டேன், என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன், மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேன், என் கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன், இப்படிலாம் சொல்றது உண்டு. ஆனால் அப்படி இல்லை. தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பிரச்சனைகளோடு இருந்தாலும் சரி, எவ்வளவு பலவீனத்தோடு இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் அவன் ஆராதிக்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிதான் இருக்கும், எல்லாம் அதே தான் இருக்கும். அது நான் மாறத்துக்கு கொஞ்ச நாள் கூட ஆகலாம், ஆனால் அவன் மாத்திரம் ஆண்டவர் அவனை தனியாக தூக்கிடுவார். பிரச்சனை அங்கே இருக்கட்டும், நீ இங்கே வந்துரு. ஹல்லேலூயா. நீ என் பிரசன்னத்தில் வந்துரு, நீ என் கூட சந்தோஷமா இரு, நீ என் பிரசன்னத்தை உணரு என்று சொல்லி என்ன பண்ணுவார், அவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டு போவார். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் கொண்டாட்டம், ஜாய்ஃபுல் செலிப்ரேஷன். அது எப்படின்னு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணினா, அதே மாதிரி 15ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா பாருங்க, ஒரு ராஜா இந்த பக்கம் ஜாய்ஃபுல் அப்படின்னு சொல்ற, ஜாய்ஃபுல் டான்ஸ் அப்படின்னா அது அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா 14ஆம் வசனத்துல அவன் என்ன பண்ணா, தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடினான். அப்படி போட்டிருக்கா? அப்படியே போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? முழு பலத்தோடும் என்ன பண்ணா, கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறதுக்கு நம்மளால எந்திரிச்சு நிற்க முடியல, கையை உயர்த்த முடியல. இன்னைக்கு அதுதானே இன்னைக்கு ஸ்டாண்டர்டு.
உலக பிரகாரமான வேலைகள் செய்யும்போது எவ்வளோ வேலைனாலும் செஞ்சிடறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது தான், இன்றைக்கி ஒரு காலத்தில் நம்ம சேருடைய அந்த பழக்க முறைகள் வந்துருச்சு. நம்மளே பாதி சேர் போட்டுட்டோம். ஒரு காலத்துலலாம் சபையில் சேரே போட மாட்டாங்க, கீழே தான் உட்காரணும், எல்லாரும் முட்டி போடணும், எந்திரிச்சு நின்று ஆராதிக்கணும். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய போதகர்லாம் அப்படி நின்று பார்ப்பார், யாராவது உட்காந்துருக்குறாங்கன்னா உடனே இங்கிருந்து போயிடும் தகவல், எந்திரி முதல்ல அப்படின்றவர். பின்னாடி வரிசையில் ஒரு 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 ரோ சேர் போட்டிருப்பாங்க, அதையும் பார்ப்பார். இந்த வயசான அம்மாக்கள் நம்ம பார்க்குறோம், வீட்லேயே இயற்கையாகவே அவங்களால நடக்க முடியாது, அப்படிப்பட்ட அம்மாக்கள் உட்காந்துருப்பாங்க. அதை தாண்டி அங்கே யாராவது ஒரு 55 வயசு 60 வயசில் உட்காந்து எந்திரி முன்னாடி வாங்க அப்படின்றவர். இன்னைக்கு நம்ம சொல்லிட்டோம்னா கோவம் வந்துடும். எப்படி பாஸ்டர் சொல்லலாம், என்னை பார்த்து எப்படி சொல்லலாம்? எனக்கு வரட்டும் 55 வயசு, அல்லேலூயா. எனக்கு ஒரு 40 வயசு 50 வயசு ஆகட்டும், அப்போ நான் பார்த்துக்கிறேன். உட்காரவங்களெல்லாம் வந்து மைக்கை கொண்டு வந்து எந்திரிங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நான் எல்லாரையும் நானும் பார்க்குறேன், நீங்கள் என்னையும் பார்க்குறீங்க. உலக பிரகாரமாக எல்லா விஷயத்துக்கும் போகிற ரேஷன் கடைக்கு போய் நான் உட்காந்துக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்ல முடியுதா? இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் எல்லா விஷயத்திலையும் போய் நிற்கிறோம் தேவ சமூகத்தில். ஆனால் ஒரு 10 நிமிஷம் நின்று ஆராதிங்கன்னா முடியல. இங்கே ஒரு ராஜா என்ன சொல்கிறான், முழு பலத்தோடு என்ன பண்ணா, நடனம் ஆடினான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த முழு பலத்தோடு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை பாருங்க, அங்கே என்ன சொல்லப்படுது 15ஆம் வசனத்தில், கம்பீர சத்தத்தோடு. என்ன அதுக்கு பாருங்க, சத்தத்தோடுன்னு சொல்றது ஒன்று, இன்னொன்று என்ன சொல்றாரு, கம்பீர சத்தம். கம்பீரம் அப்படின்னு சொன்னா உள்ள இருந்து வரக்கூடிய ஒரு 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 பலன், அது முழு எனர்ஜியும் திரட்டி என்ன பண்றது, தேவனை ஆராதிப்பது. ஏங்க ஒரு ராஜானால ஒரு முழு பலத்தோட ஆட முடியுது, ஒரு ராஜானால கம்பீர சத்தத்தோட தேவனை ஆராதிக்க முடியுதுன்னா, அந்த ஆராதனையினுடைய அபிஷேகத்தையும், அந்த ஆராதனையினுடைய கிருபையையும், அந்த ஆராதனையின் தேவ பிரசன்னத்தையும், அந்த ஆராதனையின் சந்தோஷத்தையும் ராஜா அனுபவித்திருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் பிள்ளைகளிடத்துல அனுபவிக்கல, அவன் மனைவி இடத்துல அனுபவிக்கல, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் ராஜா அரண்மனையில் அனுபவிக்கல, அவன் இருந்த அதிகாரத்தில் அனுபவிக்கல, அதுலெல்லாம் அனுபவிக்கல, தேவ சமூகத்தில் அதை அனுபவிக்கிறான். பாட்டு பாடும்போது நம்ம பாடுறோம், எப்படி நீங்களே உங்களை பரிசோதனை, யாரையும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல தயவு செய்து அப்படி நினைக்கக்கூடாது. பாஸ்டர் என்னதான் பேசுறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் நினைக்கல, என் மனசால தேவ பலிபீடத்திலிருந்து நிற்கிறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பாட்டு பாடுக்குன்னா வாயை திறந்து எத்தனை பேர் நம்ம பாடுறோம், கையை தட்டி ஆராதிங்கன்னா எத்தனை பேர் முழு பலத்தோடு கையை தட்டுறீங்க? எல்லாரும் கையை தட்டுங்க பார்க்கலாம். நிறுத்துங்க. இதுதான் முழு பலமா? மறுபடியும் ரெடி 1 2 3 ஸ்டார்ட். இப்போ இந்த பக்கம் சவுண்டு கம்மி கடை எனக்கு தெரியாது, இன்னும் சவுண்டு வந்தால் தான் நான் விடுவேன், எல்லாம் பிரசங்கம் இப்படியே தான் போயிட்டு இருக்கும். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஓகே. என்னைக்காவது இப்படி கைத்தட்டலாம் ஆராதனை சமயத்தில் யாராவது கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க, நான் சொல்லவில்லை, எனக்கு கேட்கல, இங்கிருந்து கேட்கல. யாராவது பாஸ்டர் அன்னைக்கு ஒரு நாள் நான் கேட்டேன், இந்த சவுண்டு கேடுது, கீபோர்டு சவுண்டு தான் கேட்குது. எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கிறோம் அப்படி? அப்போ என்ன அர்த்தம்? முழு பலத்தோட கை தட்டுறது கிடையாது. ஃபஸ்ட்டு நல்லா இப்படி தட்டிக்கிட்டு இருந்தோம், அப்புறம் டீசென்ட் ஆகிட்டோம், அப்புறம் உடனே இப்படி இப்படி தட்ட ஆரம்பித்தோம், அப்புறம் அப்படியே தட்ட இப்படி, அப்புறம் சில பேர் இப்படி, இப்போ அதையே டீசென்ட் ஆகி சில பேர் நான் பார்த்துருக்கேன் இப்படி இப்படி கை தட்டுறாங்க. ஆண்டவரே பாவம் வெறுத்து போயிடுவார். உள்ள வர தெய்வம் பாருங்க, உங்களால் பக்கத்தில் யாரோ ஒரு பிரச்சனையில் போராடிட்டு அவங்களையும் பார்க்காம போயிடுவேன். எப்படி இப்படி சில பேர் இப்படி. நான் என்னமோ இங்கே வந்து பெரிய ஒரு சிங்கர், கர்நாடிக் சிங்கர் மாதிரியும், சினிமாவில் ஒரு 1000 பாட்டை நான் பாடி அப்படி இசை மலையில் எல்லாத்தையும் நினச்ச மாதிரி நானே இங்கே காக்கா மாதிரி கத்திட்டு இருக்கிறேன். அது எந்த பாட்டை ரசிக்கிறேங்கிற ஒரு பேரில் இப்படி. இதுக்கெல்லாம் தயவு செய்து இல்லை. இங்கெல்லாம் நானும் பாடகர் கிடையாது, பக்கத்தில் நிற்கிறவங்களும் பாடகர் கிடையாது. கீபோர்டு அது ஒரு டியூனில் தான் போயிட்டுருக்கு, கரெக்டான டியூனில். இது வரைக்கும் ஒரு நாள் கூட நம்ம சர்ச்சில் கீபோர்டு வாசிச்சது கிடையாது. என்ன பண்ணுறது, இல்லைங்கிற ஒரு குறைக்காக வாசிக்கிறோம் நம்ம கீபோர்டு. ஆனால் இது முக்கியம் இல்லை. இப்படி ரசித்து கேட்கறது ஆராதனை அல்ல. இங்கே பார்க்குறோம் தாவீது என்ன பண்ணுறான், அவன் ஒரு அரண்மனையில் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக, ஏன்னா நம்ம சொல்கிறோம் அவன் ராஜா ராஜா அவன் ராஜா மேன்மை. இன்றைக்கெல்லாம் படிச்சுட்டாவே நமக்குள்ளே என்ன பண்ணிடுறோம், ஒரு +2 படிக்கிற 12வது படிக்கிற வரைக்கும் நல்லா கையை தட்டி பாட்டு பாடிட்டு இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு காலேஜ் போன உடனே அந்த ஸ்லோ குறையுது. அதுவும் வேலைக்கு போனதுக்கப்புறம் மாதத்தில் 2 வாரம் தான் சர்ச்சுக்கு வர்றது. அந்த 2 வாரமும் பார்த்தீங்கன்னா ஆராதனை பண்ணுறதே கிடையாது. ஏன் இந்த பிரச்சனைனா, வீட்டில் சரியாக ஆராதிக்கிறது இல்லை. பெற்றோர்கள் பார்க்கணும்.
பெற்றோர்கள் பார்க்கணும்னா முதல்ல நம்ம ஆராதிக்கணும், பெற்றோர்கள் ஆராதிக்கணும் பிள்ளைகளுக்கு முன்னாடி. தாவீது பாருங்க, முழு பலத்தோடு என்ன பண்ணா, தேவ சமூகத்தில் குதித்து கொண்டாடுறான். அவனுக்கு பிரச்சனை இல்லையா என்ன, அவனுக்கு போராட்டங்கள் இல்லையா என்ன, எல்லாமே இருக்கு. ஸோ அது தேவ சமூகத்தில் ரொம்ப கவனிங்க. முழு இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஆராதனைங்கிற போகும்போதே சந்தோஷத்தில் போகணும். சந்தோஷங்கிற ஒரு நோக்கம், அப்பா ஆண்டவரை சந்திக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி மகிழ்ச்சியாக போகிறோம்? எத்தனை பேர் அப்படி மகிழ்ச்சியாக போகிறோம்? காலையில் எந்திரிச்சு அப்பா சூப்பராக ஜெபிக்கணும், ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு விடிய காலத்தில் ஜெபிக்கிறது அவ்வளோ சந்தோஷம் பாஸ்டர். சில பேர் ஜெயிப்பாங்க, தூக்க வரலின்னு ஜெயிப்பாங்க. எந்திரிச்சு பார்ப்பாங்க, 4 மணிக்கு டிவியும் போட முடியாது, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஃபோன் ஒன்றாலும் பார்த்துருவாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி, சுற்றி முற்றியும் பார்க்குறது. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஞாபகத்தை வந்தோன்னா அந்த இருட்டில் உட்காந்து சோத்துற, ஆண்டவரே பா அந்த பிரச்சனையெல்லாம் போகணும், இது போகணும், அது வரணும். இப்படி தான் ஜெபம். எத்தனை பேர் காலையில் எந்திரிச்சு சந்தோஷமாக ஜெபிக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு அடுத்த நாள் ஒரு திருமணத்துக்கு போகணுன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, அடுத்த நாள் ஒரு சினிமாவுக்கு போகணுன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, அடுத்த நாள் ஒரு பொருள் வாங்க போகணுன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, ஒரு சேலை எடுக்க, ஒரு ட்ரெஸ் எடுக்க போகணுன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அதே மாதிரி எத்தனை நைட்டு தூங்கி இருக்கிறீங்க, காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு நல்லா ஜெபிக்கணும், நாளைக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து பெறணுமப்பா. எத்தனை பேர் அப்படி சந்தோஷமாக ஒரு இன்டென்சிட்டியோடு இருந்திருக்கிறோம் ஜெபத்துக்கு? அப்புறம் கேட்டால் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணல, ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் சந்தோஷம் இல்லை, இருதயம் ஒரே இருளாக இருக்குது, வீடு இருளாக இருக்குன்னு டயலாக் மட்டும்தான் நம்ம விடுறோம். பிரச்சனைகள் 10 வருஷம் ஆச்சு, இன்னும் சரியாகலை. 10 வருஷமா நீங்கள் என்ன சந்தோஷத்தில் ஜெபிச்சிங்க? தாவீது பாருங்க, ஒரு ராஜா. ஏங்க எப்படி இப்படிப்பட்ட ஒரு கம்பீரம் வரும், ஒரு முழு பலம் வரும் அப்படின்னா, என்றைக்கு கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுறானோ. எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸைட்மெண்ட்னா ஒரு ஆச்சரியம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள ஆச்சரியப்பட்டிருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். உங்க ஒருத்தர் ஆச்சரியம், எதை குறித்து ஆச்சரியப்பட்டிருக்கிறீங்க? உட்காந்தே சொல்லுங்க, உட்காந்தே சொல்லுங்க. என்ன புரியல? கர்த்தர் எதையாவது ஒன்று என்ன பண்ண நினைச்சா ஆண்டவர் செஞ்சிடறாரு, அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நம்ம எக்ஸைட்மெண்ட், கர்த்தருடைய படைப்பை குறித்து எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டிருக்கிறீங்க? ஜெபிச்சங்க, ஆண்டவர் கொடுக்குறாரு. எத்தனை பேர் அப்படி ஆச்சரியப்பட்டீங்கன்னா தான் கர்த்தரை குறித்து உங்களுக்குள்ள அந்த எக்ஸைட்மெண்ட் வர வர, அந்த ஆச்சரியம் வர வர தான் அந்த ஆராதனை சந்தோஷமா இருக்கும். சினிமாவில் ஒரு எக்ஸைட்மெண்ட், அப்பா ஹீரோ வந்துட்டான், அப்பா ஹீரோயின் வந்துட்டா, அப்பா சண்டை போட போறாங்க, கத்தி வரப்போகுது, கார், பொய்யான விஷயத்துக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறோம் அப்பா அப்படின்னு சொல்லி. இங்கிருந்து எங்கேயாவது ஒரு டூரிஸ்ட் போயிட்டு ஏதாவது ஒரு ஃபால்ஸ் போறோம், ஒரு நீர்வீழ்ச்சி, தேங்க அப்பா எவ்வளோ தூரத்துலேருந்து நீர்வீழ்ச்சி விழுது, அந்த எக்ஸைட்மெண்ட் தான் உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் கர்த்தருக்குள்ள அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை, அந்த ஆச்சரியம் கிடையவே கிடையாது. மரங்களை பார்க்குறோம், செடிகளை பார்க்குறோம், ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறார், ஆண்டவர் எப்படி, பிள்ளைகளை பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு எவ்வளோ அழகான குழந்தைகளை கொடுத்துருக்கிறார், பிள்ளைகள் ஒரு மார்க் வாங்கும்போது ஆண்டவர் எப்படி என் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறார், ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கும் போது ஆண்டவர் பாரு எப்படி என்ன 100 ரூபாய் சம்பாதிக்க வச்சிருக்கிறார். எக்ஸைட்மெண்ட் இல்லை, ஆச்சரியம் எந்த விஷயத்திலுமே கத்தரை வச்சு நம்ம படுறது இல்லை. அப்படி படாததுனால தான் உங்களுக்கு ஆராதனை போர் அடிக்குது. அதை படாததுனால தான் ஆராதனை உங்களுக்கு சலுப்பா இருக்கு, சோர்வா இருக்கு, ஆராதிக்க முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல தாவீது ஏங்க இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆனான்னா, அங்க என்ன கொண்டு வராங்க, எதை, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க. அப்ப அவன் எதுல எக்ஸைட்மெண்ட் ஆயிருக்கிறான், உடன்படிக்கை பெட்டியின் மேல என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆச்சரியப்பட்டிருக்கிறான். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியின் வரலாறு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். மோசேயினுடைய காலத்துல கர்த்தர் கொடுத்தது, இது எப்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், இது நம்ம ஊருக்குள்ள எருசலேமுக்குள்ள மறுபடி வருது, இந்த எருசலேமுக்குள்ள வந்தா தேவ பிரசனம், அதை குறித்து ஒரு ஆச்சரியம். சகோதர சகோதரி, கர்த்தருக்குள்ள எப்பயும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். எக்ஸைட்மெண்ட் ஒரு ஆங்கிள் மாற்ற இருக்கக்கூடாது, ஒரு கோணத்தில் மாற்ற இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுடைய உணர்ச்சி உணர்வு பூர்வமான எமோஷனல்ல இருக்கணும், உணர்வு பூர்வமாக இருக்கணும், மனதளவில் இருக்கணும், பிசிக்கலாக இருக்கணும். பிசிக்கலா அப்படின்னு சொன்னா மாம்ச சரீரத்தில் அப்படி தேவனை ஆராதிக்கும் போதே உட்காந்து சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே ஆவி, இந்த நானா தலையாட்டுறேன். சில பேர் தலையை ஆட்ட மாட்டாங்க. அதான் சொன்னேன் ஏற்கனவே 2 நிமிஷம் கழிச்சு ஐயோ உயிரோடு இருக்காங்களா, ஹார்ட் அட்டாக் இது வந்துச்சான்னு செக் பண்ணும். ஏசு ராஜா உதடும், சில இப்போ டீசெண்டாக உதடும் கிடையாது. ஆராதிக்கணும் உட்காந்து பார்த்தா கை காலெலாம் சும்மா இருக்கக்கூடாது, இப்படி கையை ஆட்டணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இதுதான் எக்ஸைட்மெண்ட்டுக்கு உண்டான. அங்கே பாரு வீழ்ச்சி விழுகுது பாரு, அங்கே காக்கா பறக்குது பாரு, அங்கே குருவி பறக்குது பாரு, கையை எப்படி தூக்கி சொல்கிறோம்.
கையை தூக்கி நம்ம பாடுறதே 3-4 பாட்டு, அதில் ஒரு பாட்டு ஆராதனை பாட்டு. கையை தூக்குங்க, கையை தூக்குங்க, கையை தூக்குங்க, கையை தூக்குங்க, கையை எல்லாரும் தூக்குங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. அல்லேலூயானா கீழே போயிடும் கை. இப்படிதான் ஆராதனை போயிட்டு இருக்கு. இல்லை, கீழே இருந்து கொண்டு வரதுக்கு 1/2 மணி நேரம் கத்தி தான் அப்புறம் மேலே கை வருது. கவனிங்க, எக்ஸைட்மெண்ட் எல்லா விஷயத்திலும், சரீரத்தில் அந்த எக்ஸைட்மெண்ட் வெளிப்படுத்தணும். சில பேர் நம்மளை பார்த்தோன்னா சொல்கிறாங்க, அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே. என்ன, என் புள்ள வராங்க, 3 மாதம் காலேஜில் படிச்சுட்டு என் புள்ள வரா, என் மருமக வரா, என் மருமக வரா அப்படின்னு சொல்லி சம்பந்தி இல்லை மாமனார் வீடு என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க, எடுத்து செய்வாங்க. பிள்ளைகள் அப்பா அம்மா சம்பந்தம் சந்தோஷமாக செய்வாங்க. என் பிள்ளை வெளிநாட்டிலேருந்து வரான், அதெல்லாம் எவ்வளோ ஒரு சந்தோஷம். என் பிள்ளை காலேஜ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் என்ன ஏதோ ஒரு வேலை வாங்கிட்டு வரான், அந்த கை காலெல்லாம் சும்மா இருக்காது, ஐயோ வராங்களே அப்படின்னு சொல்லி அதுதான் உள்ளத்தில் மகிழ்ச்சி கொடுக்குது. ஹல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்தில் அப்படி இல்லை. ஏன்னா கர்த்தரை குறித்ததான, கர்த்தருடைய கணத்தை குறித்து, கர்த்தருடைய மகிமையை குறித்து நம்ம எப்பயுமே எக்ஸைட்மெண்ட் ஆகிறதே கிடையாது. ஊர் உலகத்தை பிரித்து கவலைப்படுறதே, ஊர் உலகத்தை குறித்து இருக்குது. இப்படியே இருக்கனால தான் சோர்வான ஆராதனைக்குள்ள இருக்கிறோம். தாவீதை போல என்ன பண்றதில்ல, ஒரு சந்தோஷம் கிடையாது. இன்னொன்று, ஆராதனை எப்பயுமே எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தரை குறித்து சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ஆராதனை எப்பொழுதுமே சோகமாகவே கொண்டு போகிறது. நான் அதுக்காக நீங்கள் ஆராதனையில் ஜெபிக்க வேண்டாம், அழ வேண்டாம்னு சொல்ல, நல்லா கவனிங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். பாஸ்ட் இனிமேல் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஆராதனை யாருக்கிட்ட போய் என் பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட தானே நான் சொல்லுவேன் அப்படின்னு. நான் தயவு செய்து சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட அழுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நான் அப்படி சொல்லவே கிடையாது. பட் ஆனால் நல்லா கவனிங்க, 1 மணி நேரம் ஆராதனை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 1/2 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தர் சமூகத்தில் சந்தோஷமாக ஆராதிக்கணும். அடுத்த 1/2 மணி நேரம் நீங்கள் அழுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. தேவ சமூகத்தில் ஆரம்பத்துலேருந்து 1 மணி நேரமாக அழுதுகிட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆராதனை கிடையாது. அது ஆராதனை கிடையாது. ஆராதனை என்பது தேவனை உயர்த்துவது, தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனா சொன்ன எக்ஸைட்மெண்ட், தேவனை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து, அவருடைய அதிகாரத்தை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய மேன்மையை குறித்து உயர்த்துவது. அதுக்குண்டான வார்த்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா இருதயத்தில் ஓடணும், ஒரு பின்னாடி ஒரு பிக்சர் ஓடணும். உலகபூர்வமாக சொல்லுவாங்க மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா, முன்னாடி ஒன்று நடக்கும், பின்னாடி ஒன்று நடக்கும், பின்னாடி பல காரியம் நடக்கும், முன்னாடி ஒரு அவுட்புட் தான் வரும், முன்னாடி ஒரு விஷயம் தான் வெளியே வரும். அந்த மாதிரி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஓடணும் பின்னாடி. ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஓடணும். அப்போ தான் அடுத்த வார்த்தை சொல்லி 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 தேவனை ஆராதிக்க முடியும். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற பேரில் உட்காந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரரை குறித்து, என் மனைவியை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, கடனை குறித்து, அதை குறித்து, இதை குறித்து ஓடி கடைசியில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை அழுது முடிச்சிடறோம். இல்லை, உங்களுடைய இன்டென்சிட்டி, உங்களுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஆராதனையில் ஒருபோதும் பெருமை இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மீகாலுடைய கதை போன வாரம் நம்ம தெளிவாக கேட்டோம். நீ ஒரு ராஜா, ஒரு வாரியர், நீ ஒரு வாரியர், நீ ஒரு யுத்த வீரன், நீ ஒரு கிங், நீ ஒரு ராஜா, நீ எப்படிடா போய் இப்படி ஆடலாம் அப்படின்னா, நம்மக்குள்ள அப்படி ஒரு மனசு. நான் ஏற்கனவே சொன்னேன், கீழே ராஜா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆடிட்டு இருக்கிறான். இந்த அம்மா அந்த மாடத்து மேலே நின்று என்ன பண்ணாங்க, இவனை கமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவன் இப்படி ஆடிட்டு இருக்கிறான் பைத்தியக்காரனாட்டம் அப்படின்னு சொல்லி. பெருமை இருக்கக்கூடாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இது யார் சபைக்கு எழுதுறாருன்னா, லவோதிக்கேயா சபைக்கு என்ன பண்றாரு ஆண்டவர் எழுதுறாரு, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, லவோதிக்கேயா சபைக்கு என்ன பண்றாரு எழுதுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னைக்கும் கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறாருன்னு என்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற முடியும். அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? எப்பயுமே கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார், எப்படி பார்ப்பீங்க, அது எப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்க, எதை வச்சு புரிஞ்சுக்குவீங்க? ஜெபிக்கிறதுனால, வேத வசனம் வாசிக்கிறதுனால, சத்தியத்தின் மூலமாக. நான் பண்றது எல்லாமே சரி, நான் பண்றது எல்லாமே சரிங்கிறது நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல, நீங்க உங்களுடைய பார்வையில் உங்களை பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க பண்றதெல்லாம் சரியாக தான் இருக்கும். கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டாரு நீங்களா ஒரு அர்த்தத்தை போட்டு நீங்களா அதை முடிச்சிருவீங்க. ஆனா எப்பயுமே எப்படி பார்க்கணும்னா, கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார், கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கறத நீங்க எப்படி ஆராய முடியும், எப்படி நியாயம் தீர்க்க முடியும் அப்படின்னா, தேவ வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக.
ஒரு காரியத்தை செய்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை வசனம் என்ன சொல்லி கொடுக்குது? ஒரு காரியத்தை நீங்க செய்யறீங்கன்னா அந்த விஷயத்தை கர்த்தர் செய்ய சொல்றாரா, செய்ய வேண்டாம்னு சொல்றாரா, எல்லாமே நமக்கு இதுல எவிடன்ஸா இருக்கு. நீங்களா ஒரு முடிவெடுத்து, நீங்களா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து, நீங்களா ஒன்று பார்த்து எல்லாம் சரிதான் அப்படின்னு நீங்க முடிவெடுக்க கூடாது. சில இடங்கள்ல பொய்ய என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அதே சில இடங்கள்ல பார்க்குறோம், ராகாப் அப்படிங்கிற ஒரு வேசி என்ன பண்றா? எத்தனை பேருக்கு அந்த ஸ்டோரி தெரியும் தெரியாது, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ராகாப் அப்படிங்கிற ஸ்டோரி என்ன, அந்த வேசி, அந்த அம்மா ஒரு விபச்சார ஸ்திரீ, சில பேரை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு வெளியே வந்து கேட்குறாங்க. அவங்களை யாராவது இப்படி வந்தாங்களா, அவங்களை கொலை செய்ய வந்திருக்கோன்னு இஸ்ரவேலர்கள் வந்து வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க ஒரு ஊருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு வேசி என்ன பண்றா? அவங்களை வீட்டுக்குள்ள ஒளிய வச்சுட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, உள்ள இருக்கிறாங்களாங்க, இல்லைன்னு பொய் சொல்றா. அப்படி பொய் சொன்ன ராகாப் தேவனுடைய வம்ச வரலாறுல இடம்பெறுகிறாள். அவ தேவனுடைய சரித்திரத்தில் இடம்பெறுகிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். உடனே பொய் சரியாயிருமா? உடனே அந்த அதை வச்சுட்டு நம்ம பொய் பேசுறது சரி, பாஸ்டர் அன்னைக்கு ராகா பொய் பேசினாங்க, வம்சத்தில் வந்தாங்க, பைபிள் சரியா படிக்கலைன்னு அர்த்தம். அது வேற பிரசங்கம், அது ஒரு நாளைக்கு நான் பண்றேன். அப்ப எல்லா விஷயத்தையும் வேத வசனங்களை வைத்து ஆராயணும். ஒரு வசனத்துக்கு 2 வசனங்களை வைத்து ஆராயணும். என்னைக்கும் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வேத வசனங்களை புரிந்து கொள்ள என்ன பண்ணணும்? ஒரு 2 பாயிண்ட் சொல்றேன். வேத வசனங்களை புரிந்து கொள்ள அல்லது வேத வசனத்தினுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ள என்ன பண்ணணும்? எதை படிக்கணும்? வேதத்தை தான் படிக்கணும். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வசனத்தை எதை இன்டர்பிரட் பண்ணும் அப்படிம்பாங்க. வேத வசனத்துக்கு உண்டான விளக்கம் வேத வசனம் தான். வேற எங்கேயும் நீங்க போய் தேடிட்டு இருக்க தேவையில்லை. அவங்களை கேட்கணும் இவங்களை கேட்கணும்னு கிடையாது. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன பாஸ்டர் அப்படின்னா, அந்த வசனத்தினுடைய அர்த்தம் இன்னொரு பகுதியில் இருக்கும். படிக்கணும், படிச்சாதான் புரியும். அப்ப இந்த லவோதிக்கேயா சபையினுடைய பிரச்சனை அதுதான். அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எப்படி பார்க்கிறார் அப்படிங்கறத அவங்க பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு மனுஷங்க எப்படி இந்த லவோதிக்கேயா சபையும் இந்த ஆராதனை நேரத்தில் ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய கிரேட் திங்ஸ், கர்த்தருடைய கரத்தின் மகிமையை உணராமல் சுயத்தை குறித்ததான மகிமை கனம் அவங்க என்ன பண்றாங்க, கணக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பெருமையா நிற்கிறான். எனக்கு 5 வீடு இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, 50 பவுன் நகை வச்சிருக்கிறேன். இப்போ இவன் மைண்ட் செட் எப்படி இருக்கு? தேவ சமூகத்துக்கு முன்னாடி நிற்கும் போது என்கிட்ட எல்லாமே இருக்கு, எனக்கு யார் தேவையில்லை, கடவுள் தேவையில்லை. சில நேரத்தில் நம்ம மைண்ட் செட் அப்படி தானே. ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வாங்க அப்படிங்கிறோம். சில நேரத்தில் நம்ம தேவாலயத்துக்கு வரதில்லை. ஏன் வரதில்லை? இல்லை, இந்த வாரம் எனக்கு ஆண்டவர் எனக்கு வேற வேலை இருக்கு, அது முக்கியம், எனக்கு அது தேவை அப்படின்றோம். காலையில் ஜெபிக்கணும், அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு காரியத்தை பண்றோம். ஏன்? இல்லை, இப்போ எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, எனக்கு கிரேட் திங்ஸ் கிரேட் நீடு வேற ஒன்று இருக்கு, நான் அதை நாடிக்கிறேன், அதை பார்த்துக்கிறேன். அப்படி தானே போகிறதுனால தானே இந்த ஜபம் இந்த காரியங்கள்லாம் நம்ம கோட்டை விடுறோம். பாவம் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. உலகத்திலேயே பாவம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கிரேட் டெஃபினிஷன், முக்கியமான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? எதை பாவம்னு சொல்கிறோம் தெரியுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் எதுக்கு கொடுத்தாலும் அதுக்கு பேர் தான் பாவம். அது பேர் தான் விக்கிரக ஆராதனை. நீங்கள் எதை வேணால் அதுக்கு வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகளை வச்சுக்கோங்க. சில நேரத்தில் ஜெபிக்க மாட்டாங்க, குழந்தைகளை வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, குழந்தைகளை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, குழந்தைகளுக்காக எங்கேயாவது போயிடுவாங்க. பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று தான் ஃப்ரீ, அதனால் குழந்தைய கூட்டிட்டு அந்த குழந்தை எங்கேயும் போகல அப்படின்னு. குழந்தை தான் அதில் விக்கிரக ஆராதனையாக மாறிடுது, பாவமாக மாறிடுது. ஆண்டவர் பார்த்தாரு, ஆபிரகாம் ஈசா கூட்டு வந்து என்ன பண்ணிரு போட்டுருவார். இந்த மாதிரிலாம் வந்துட்டு தாங்க மாட்டோம் நம்ம. அதனால தான் நான் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், எந்த விஷயத்தையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்துட்டு மற்ற தூக்கி 2வது வைங்க. ஏன்னா ஆண்டவர் அப்போ விட்டுருவார். ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, அந்த பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவர் ரொம்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள், வைராக்கியம் உள்ளவர், ரொம்ப பாசம் இருந்துட்டா ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர், விட்டு கொடுக்க மாட்டார். அவர் அந்த பாசத்துக்காக அந்த அன்புக்காக நம்மகிட்ட இருந்து எதை வேணாலும் என்ன பண்ணிடுவார், எடுத்துருவார். நீங்கள் நிறைய எவிடன்ஸ் பார்க்கலாம் பைபிளில். உதாரணத்துக்கு நான் ஆபிரகாம் ஈசாக்கு ஸ்டோரி சொல்கிறேன். வேத வசனம். அதனால தான் இங்கே லவோதிக்கேயா சபைக்கு இருந்த பெரிய பிரச்சனை அதுதான், தேவன் தேவை. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியில் கொண்டிருந்த ஹல்லேலூயா. ஏன் இந்த கான்செப்ட்லாம் நான் சொல்கிறேன் இந்த ஆராதனை நேரத்தில் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க. ஆராதனைங்கிறது ஆரம்ப காலத்தில், ரட்சிக்கப்படுற காலத்தில் ஆராதனை நல்லா இருக்கும்.
கர்த்தர் ஆண்டவர் ஹல்லேலூயா, போகிற இடத்துல சோத்திர ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அல்லேலூயா அல்லேலூயான்னு காலையில் பார்த்தா அப்படி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆளாக உட்காந்துருப்போம். அப்போ ஒரு சாட்சி வந்து, பாஸ்டர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க போகலையே, என்ன ஏங்கம்மா, இப்போ ஆண்டவர் முக்கியம் பாஸ்டர், எப்படி போக முடியும் பாஸ்டர்? என் முதலாளி சொல்லிட்டார் ஞாயிற்றுக்கிழமை நீ வேலைக்கு வரலையே, உன்னை வேலையை விட்டு தூக்கிடும். எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், வேலை வேண்டான்ட்டு வந்தேன் பாஸ்டர் அப்படிம்பாங்க. கொஞ்ச நாள் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம், என்ன பாஸ்டர் ரொம்ப முக்கியமான கல்யாணம், போகலின்னா கோச்சுக்குவாங்க, அதனால் போயிட்டேன். முதலாளி பேசிட்டார், அதனால் வேலைக்கு போயிட்டேன். சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்கள விட்டுட்டு வந்தோன்னா மரியாதைலாம் போயிடும் பார்த்துங்க, அதனால வரல பாஸ்டர். இந்த வசனம்லாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீங்கள் விட்டதுனால எனக்கு என்ன உண்டு உங்கள் மேலே? ஹல்லேலூயா. எல்லாரையும் நான் சொல்கிறேன், எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறேன். சர்ச்சுக்கு வரது மாத்திரம் நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள், ஜெபத்தை விட்டுருக்கிறீங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை விட்டுருக்கிறீங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் வஞ்சித்து இருக்கிறீங்க. இது எல்லா விஷயம் சேர்த்து நான் சொல்கிறேன். ஆதியில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? கர்த்தருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எப்படி இருந்தீங்க? கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். எது வாழ்க்கையில் வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, வீடு வாங்கினாலும், நிலம் வாங்கினாலும், பணம் வந்தாலும், நகை வாங்கினாலும், சொந்தக்காரங்க போனவங்கெல்லாம் திரும்பி வந்தாலும் சரி, ஆதியில் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். தாவீது அப்படிதான் வனாந்தரத்தில் உட்காந்து அவன் பாட்டுக்கு எடுத்து தம்புரு எடுத்து அவன் வாசிச்சு தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தான். உடன்படிக்கை பெட்டி வந்தான், அவன் குதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆடை அவிழ்வது கூட தெரியாம தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆதியில் எப்படி இருந்தானோ அப்படி இருந்தனால தான் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், பிரியமானவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆண்டவர் சொன்னார், ஒரு பழைய ட்ரெஸ் போடும்போது நல்லா குதிச்சு தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தோம். கோட் ஷர்ட் போட்டோன்னு பாஸ்டர், அம்மா துதிங்க, ஐயா துதிங்க, பட்டு சேலை கட்டியிருக்கிறேன் பாஸ்டர், குதிச்சனா என்ன ஆகிடும்? சேலை என்ன ஆகிடும்? பட்டு சேலை விலகிரும். பட்டு சேலை போட்டு எப்படி பாஸ்டர் கீழே உட்கார்றது? கோட் ஷர்ட் போட்டு எப்படி கீழே உட்கார்? ஒரு காலத்தில் சர்ச்சில் கீழே நான் உட்காந்தேன், என்ன பண்ணேன், எது வேணா பண்ண, நான் இப்போலாம் அப்படி இல்லை, என்னால் உட்கார முடியாது. பட்டு சேலை போட்டிருக்கேன் பாஸ்டர், கோட் ஷர்ட் போட்டிருக்கேன், கீழே உட்கார முடியாது. கோட் ஷர்ட்டை கொடுத்த ஆண்டவர் பட்டு சேலை கொடுத்தவன் திரும்ப வாங்கிடுவார். போதும் கொண்டா வாங்கிடும். நிறைய வேதவசனம் பார்க்க, சிம்சோன் பார்க்குறோம், பெருமையினால் விழுந்து போனான், அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை ஆண்டவர் பிடுங்கிட்டார். நிறைய பேர் வேதவசனத்தில் நம்ம பார்க்க முடியுது, கொடுத்ததை ஆண்டவர் வாங்கிடுவார். கவனமாக இருங்க, வாங்கினா தயவுசெய்து வீட்டில் வச்சுட்டு வேற சேலை இந்த சரி, கீழே உட்கார்ற மாதிரி எந்த சேலை இருக்கோ, கீழே உட்கார்ற மாதிரி எந்த பேண்ட் ஷர்ட் இருக்கோ, நல்ல கையை உயர்த்தி தேவனை ஆராதிக்கிற மாதிரி எது இருக்குதோ, நல்லா கையை தட்டி தேவனை ஆராதிக்க, அதை போட்டுட்டு வாங்க. இங்கே யாரும் உங்களை உட்காந்து என்ன பண்ணல, மார்க் போட்டுக்கிட்டு இருக்கல, இந்த சேலைக்கு 50 மார்க்கு, இந்த கோட் ஷர்ட்டுக்கு 20 மார்க்கு அப்படின்னு நீங்கள் யாரும் கிஃப்ட் கொடுக்கல. ஆடை அவ்வளவு கூட தெரியாமல் என்ன பண்ணா தேவன் அவ்வளவு ஆராதிச்சுட்டு இருந்தான். ஆதியில் கொண்டு இருந்த அன்பை என்ன பண்ணல, விடலை. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக போக விரும்புகிறேன். ஆராதனை என்பது ஒரு படிப்பை போல கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். அல்லேலூயா, கான்சன்ட்ரேஷன். இதனால தான் ஆராதனை கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் கவனம் முழுவதும் என்ன பண்ணணும், ஆராதனை, தேவனை ஆராதிப்பதில் இருக்கணும். நல்லா கவனிங்க, தாவீது ஏன் ஆசீர்வாதம் பெற்றான், தாவீது ஏன் கோலியாத்தை வீழ்த்தினான், தாவீது எப்படி ராஜாவானா, இதெல்லாம் நமக்கு வேணும். தாவீது மாதிரி கோலியாத்தை வீழ்த்தின மாதிரி நானும் எவனையாவது வீழ்த்தணும், தாவீது மாதிரி நானும் ராஜாவாகணும், தாவீது மாதிரி என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். இதை நம்ம பேசினா நல்லா இருக்கும். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான், தாவீது வீடு வாங்கினான், தாவீது அரசனானான், எப்படி ஆனா, அதுதான் பாயிண்ட். இங்கே நீங்கள் இதை பண்ணீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ஆயிடுவீங்க. அதனால இது ரொம்ப கவனிங்க. அப்போ என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு என்ன பண்ணும், எப்பயுமே ஒரு படிப்பு, நான் சொல்கிறேன், படிக்கும்போது என்ன ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு கவனம் இருக்குதோ, ஒரு கோல் இருக்குதோ, ஒரு நோக்கம் இருக்குதோ, ஆராதனையில் அப்படி தான் இருக்கணும். சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே எல்லாவற்றையும் மறந்துடணும், எந்த விஷயத்தை குறித்து யோசிக்கக்கூடாது. என் மனைவி என்ன பண்ணுறாருங்க, என் கணவர் என்ன பண்ணுறாரு, என் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அந்த முன்னாடி இருக்கிற அம்மா என்ன பண்ணுது, இந்த பின்னாடி இருக்கிற அம்மா என்ன பண்ணுது, அவங்க 2 பேர் மேட்சுக்கு மேட்சாக ட்ரெஸ் போட்டு வந்துருக்குறாங்களா, இல்லை இவங்க மேட்ச் பார்த்தியா, நம்ம வீட்டுக்காரர் நம்ம அப்பயும் சொன்னோம் மேட்சுக்கு மேட்ச் நம்ம பச்சை போட்டு ஒரு ப்ளூ போட்டு வந்துருக்கிறார், அந்த அம்மா அவங்க பாருங்கள் ஃபேமிலியாக ஒரே கலரில் வந்து, இப்படியெல்லாம் சர்ச்சில் ஓடிட்டுருக்குது. நம்ம சர்ச்சில் இல்லை, எல்லா சர்ச்சிலையும் நான் சொல்கிறேன். வந்து ஆராதிக்கிறது இல்லை, இதுதான் பார்க்குற வேலை. வந்த உடனே ஃபோன் அடுத்து, இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை தான், ஃபோன் எடுத்து வச்சுறது. ஃபோனை எடுத்து வச்சுட்டு என்னமோ 30 வருஷம் ஃபோனை பார்க்காத மாதிரி அப்போ தான் பார்த்து இது, அப்புறம் ஃபோனை தூக்கிட்டு வெளியே போய் பேசுறது. எக்ஸாம் டைமில் நீங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க, தேர்வு எழுதும் போது இதெல்லாம் பண்ண முடியுமா, வேலை டைமில் இதெல்லாம் பண்ண முடியுமா? நான் ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன், உள்ளே போகும்போதே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த பாக்ஸில் போட்டுறாங்க, பாக்ஸில் போட்டுட்டு தான் உள்ளே போகிறாங்க வேலைக்கு.
ரொம்ப பெரிய சம்பளம், ஒரு துணிக்கடையில் சிம்பிளான சேலரி, ஒரு துணிக்கடையில். அது எவ்வளோ நேரம் ஆட்கள், ஒரு 5 பேர் வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ரொம்ப நேரம் அவங்க என்ன பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ். ஆனால் ஃப்ரீயாக உட்காந்து தான் அப்படியே சும்மா தான் உட்காந்துருக்கணும், இல்லை துணி எடுத்து அடிக்கிட்டு இருக்கணும். தவிர ஃபோனை வாங்கி வச்சுறாங்க. ஏன் அப்பா ஃபோன் வராதா? பேங்க்காரன் ஃபோன் பண்ண மாட்டானா? சொந்தக்காரன் ஃபோன் பண்ண மாட்டானா? யாராவது செத்து போயிட்டா ஃபோன் பண்ண மாட்டாங்களா? எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ற டைம் ஒரு அரை மணி நேரம், அப்போ நீ ஃபோன் ஆன் பண்ணிக்கோ, மறுபடியும் வச்சுட்டு சாயந்தரம் 5 மணி, எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியணும். அல்லேலூயா. அவங்களே இப்படி ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, தேவாலயத்துக்குள்ளே வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் ஃபோன் வரணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை பண்ணணும், எனக்கு அது சரியான ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா ஒட்டிடுவேன். மொபைல் ஃபோனை என்ன பண்ணக்கூடாது, எல்லாம் சைலண்டில் போடுங்க, நான் ஆஃப் பண்ணுங்கன்னு போட்டு ஒரு நோட்டீஸ் ஒட்டணும்னு தான் ஆசைப்படுறேன். உங்களை ஆராதிக்க வைக்கிறது தான் எங்களுடைய வேலை. இங்கே உங்களை தேவனுக்குள்ளே வழி நடத்துறது தான் என்னுடைய மேய்ப்பனுடைய வேலை. நான் அதை சரியாக செய்யலைன்னா எனக்கு உண்டான சம்பளம் நான் வாங்குறேன் பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நான் வேலை செய்யலைன்னு அர்த்தம். நான் கணக்கு கொடுக்கணும். உங்களை ஏமாத்துறங்கிற கணக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கேள்வி கேட்பார்? பாஸ்டர் நான் கோவிச்சிட்டு வேறு சபைக்கு போயிடுவோம், டாட்டா வச்சுருவேன், போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லிக்கோங்க. ஆனால் நீங்கள் என் சபையில் இருக்கிறீங்கன்னா உங்களை எங்கே கூட்டிகிட்டு போய் நான் நிறுத்தணும்? சத்தமாக சொல்லுங்க. பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்துறது மேய்ப்பனாகி என்னுடைய வேலை. அதுக்காக எந்த எக்ஸ்டெண்ட் வேணால் ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணலாம் போகலாம். என்ன சொன்னா ஆண்டவர்? என்ன சொன்னார்? ஏசப்பா பேதுரு என்ன சொன்னார்? அந்த வார்த்தை ஒன்று. இன்னொன்று என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே அப்படின்னாரு. யார? நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன விட்டுருவீங்களா? இருங்க பாஸ்டர், எங்கள் சொந்தக்காரனை கூட்டு வந்து நான் அடிச்சிடும், என்ன பார்த்தா சாத்தான் அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க நம்மளை சாத்தான் சொல்லிட்டு போகிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அப்படி சொன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பேதுரு சொன்ன, பேதுரு கோச்சிட்டா போனா. ஆனால் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் பேதுரு பாருங்க என்ன பண்ணுறான். அப்படி சொல்லியிருந்தாலும் தன்மையாக இருந்து சாந்தமாக இருந்து தேவன் ஏசப்பா மரித்து பரலோகம் போன உடனே அடுத்த ஒரு தலைவராக இருந்து வழி நடத்துகிறான். அல்லேலூயா. நான் அப்படிலாம் திட்டுறதில்லை, நான் யாரையும் அப்படிலாம் திட்டுறதில்லை. பட் ஆனால் வசனம் சொல்லுது, என்ன வசனம் சொல்லுதோ நான் அதை என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். சரி, 2வது பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த செலிப்ரேஷன், இந்த கொண்டாட்டம், ஆராதனையினுடைய சந்தோஷத்தை எப்படி உணரலாம் அப்படின்னு சொன்னால், அடுத்தது பார்க்குறோம். இந்த 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. வித்தியாசமான விஷயங்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொளுத்த கடாக்களையும் என்ன பண்ணுறாங்க? பலியிடுறாங்க. ஸோ பலியிடுதல் அங்கே ஒன்று நடக்குது. அடுத்தது 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அங்கே என்ன பண்ணுது? டான்ஸ் வேறு என்ன பண்ணுறாங்க? ஆடுறாங்க. 15ஆம் வசனத்தை பார்க்குறோம், கம்பீர சத்தத்தோடு என்ன பண்ணுறாங்க? எல்லாமே குதிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறது? 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் என்ன பண்ணுறாங்க? இடுறாங்க. ஸோ 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஆராதனை அப்படிங்கிறது அப்படின்னா எப்படி நீங்கள் உணரணும்? வெரைட்டியாக என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. வெரைட்டி அப்படின்னா வித்தியாசமாக தேவனை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். வித்தியாசமாக ஆராதிக்கணும். எப்படி சொல்கிறார் பாஸ்டர்? தலைகீழ ஆராதிக்க சொல்கிறாரு? அப்படி இல்லை. முழங்கால் படிட்டு தேவனை ஆராதிக்கணும், எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கணும், நல்லா கையை தட்டி தேவனை ஆராதிக்கணும், கையை உயர்த்தி தேவனை ஆராதிக்கணும், கம்பீர சத்தத்தோடு ஆராதிக்கணும், சில நேரம் சவுண்டு கம்மியாக போட்டு ஆராதிக்கணும். அந்த எக்ஸைட்மெண்ட் வரும்போதெல்லாம் இப்படி வித்தியாசமாக ஆராதிக்கும் போது தான் தேவனை என்ன பண்ணணும்? அந்த ஆராதனையில் சுவாரஸ்யம் இருக்கும். சம்மணங்கால் போட்டு செவுத்தில் சாஞ்சு உட்காந்தா முடிஞ்சுது. எதிர்த்தால ஒரு ஆள் ஜபம் பண்ணுற ஆள் தான் ஜபிச்சுட்டு இருப்பார். அப்படியே தூங்கிடுவாங்க அந்த அம்மா. தூங்கி அப்படியே 2ஆவது வானத்தில் 3ஆவது வானத்தில் போய் ஆண்டவர் கூப்பிடுவார், அம்மா எந்திரி, ஐயா எந்திரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது? வீட்டில் சர்ச்சில் அப்படி தான். சர்ச்சில் சேரில் போட்டு நம்ம சாஞ்சில் கீழே உட்காந்து சாஞ்சிட்டோம்னா முடிஞ்சுது. 3ஆவது வானம் 4ஆவது வானம் மாதிரி தான். இல்லை, கம்பீர சத்தத்தோடு பாட்டு பாடும்போது நல்ல சத்தமாக பாட்டு பாடணும். காலையில் ஜெபிக்கும் போது பாடுங்க. எல்லாம் வீட்டில் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கும்போது தைரியமாக பாடுங்க. பாஸ்டர் தூங்குறாங்க பாஸ்டர், ஏதாவது ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்க, கணவர்மார்கள் ரட்சிக்கப்படாத அம்மாக்கள் வரீங்க நம்ம சபைக்கு, நான் அவங்கள சொல்ல, நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் அமைதியாக பாடணும். அவங்கள கேட்க டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படாதவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாகவே என் வீடும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு வசனம் பேசுகிற குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கத்தி பாடி ஆராதிங்க. அப்படியாவது என்ன பண்ணிட்டோம்? எந்திரிச்சு அவங்களும் ஆராதனையில் உட்காரு. பிள்ளைகள் இருக்காங்க பாஸ்டர், அவங்க தூங்கட்டும் 10 மணி வரை அப்படிலாம் விடக்கூடாது. ஜெபிங்க. ஜெபம் தான் உங்களுடைய வீட்டினுடைய ஆதாரம். ஆராதனை தான் உங்கள் வீட்டு ஆதாரம். அப்போ என்ன பண்ணும்? வெரைட்டியாக தேவனை ஆராதிக்கணும், நல்லா தேவனை துதிக்கணும். நல்லா ஒரு நாள் எந்திரிக்கிறீங்களா, பாட்டெல்லாம் பாடிட்டு வசனத்தை எடுத்து ஒரு பாட்டாக பாடுங்க.
ஹல்லேலூயா. வெட்கப்படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. வசனத்தை பாட்டா பாடுங்க. காக்கா கத்துற மாதிரி இருக்கும். கத்துட்டு ஆண்டவர் அதில் பிரியப்படுவார். தான் பாட்டு எழுதின பாட்டு ராகத்தோடு தெரிஞ்சா எங்களால் பாட முடியல. ஃபஸ்ட் இருக்கட்டும், ஒரு நாள் சங்கீதத்தை எடுத்து 18ஆம் சங்கீதத்தையோ 23ஆம் சங்கீதத்தையோ பாட்டா பாடுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கத்துவோம். அப்படி சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அதில் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. மகிழ்ச்சி, அதில் ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. ரெண்டாவது காரியம் அது. தேவன் அப்படி என்ன பண்ணும்? ஆராதிக்கணும். பாடுகளால் பாடி தேவன் என்ன பண்ணும்? துதிக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா, தேவனை ஆராதிப்பது, அந்த செலிப்ரேஷன், அந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கிளாட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து என்ன பண்ணும்? ஒரு சந்தோஷம் என்ன பண்ணும்? பிறக்கணும். ஆராதனை எப்பயுமே ஒரு டியூட்டியா பார்க்கக்கூடாது, ஒரு கடமையா பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. சில பேர் நம்ம எப்படி பார்க்குறோம் ஆராதனை அப்படின்னா, ஐயோ காலையில் எழுந்திரிச்சு ஜெபிச்சாதான் அந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும், ஜெபிக்கலைன்னா அந்த நாள் சோர்வாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் போனால் தான், ஆராதனைக்கு போயிட்டு இருந்தால் அந்த 7 நாள் ஆசீர்வாதம் இருக்கும், இல்லைன்னா ஆசீர்வாதம் இருக்காது. இன்னும் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அப்பா அம்மா ராவடி பெரு ராவடியாக இருக்குது, அவங்களுக்காக போய் என்ன பண்ணணும்? சர்ச்சில் என்ன பண்ணணும்? போய் உட்காரணும். இப்போ வான்னு ஒரே டார்ச்சர் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு வந்து உட்கார்றத கடமைக்கு உட்காருவாங்க. சில பேர் என்ன பாஸ்டர் பண்ணுறது, பிரச்சனையினால ஆராதனைக்கு வரேன், சர்ச்சுக்கு வரேன், பிரச்சனை மட்டும் இல்லைன்னா வீட்டில் ஜாலியாக நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரும் இருக்குது. சில பேருக்கு அழுத்தமும் இருக்குது. இதெல்லாம் டியூட்டி, இதெல்லாம் கடமைக்காக வரும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிரச்சனையோடு வந்தீங்கன்னா பிரச்சனையோட தான் போவீங்க. அந்த பிரச்சனைக்கு உண்டான பலனை பெற்றுட்டு போக மாட்டீங்க. தேவனை ஆராதிப்போம். வேதவசனத்தில் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே மன மகிழ்ச்சியா நான் என்ன பண்ணேன்? ஹல்லேலூயா. ஆராதனைனா அப்படி இருக்கணும். தேவனை சர்ச்சுக்கு போறோம்னா அப்படி இருக்கணும். தேவனை துதிக்கிறதுனா அப்படி இருக்கணும். டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூட்டியா பார்க்க கூடாது, கடமையா பார்க்க கூடாது. சந்தோஷத்தோடு என்ன பண்ணணும்? எந்திரிக்கணும். உண்மையான ஆராதனைனா அதுதான். ஆராதிக்க தான் உங்க மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள், உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் என்ன ஆகும்? எக்ஸல் ஆகும், அதாவது வெளியே போகும். ஆராதனை ஜபம்னா அப்படிதான். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை வெளியேற்றி பரலோகத்தினுடைய காரியங்களை உங்களை உள்ளுக்குள்ள ஏற்றும் போது தான் சரீரம் பலப்படும், இருதயம் பலப்படும். பலனுள்ள ஒரு சரீரமா என்ன பண்ணுவீங்க? மாற ஆரம்பிப்பீங்க. ஒரு கிளாட்னஸ், ஒரு சந்தோஷம் இருக்கணும். எத்தனை பேர் ஆராதிக்கும் போது உங்களை அறியாம சிரிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பைத்தியன்றுவாங்க பாஸ்டர் அப்படின்னு நினைக்க கூடாது. சரியா? எத்தனை பேர் சிரிக்கிறீங்க பாட்டு பாடும்போது? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பாட்டு பாடுறோம். அதை எப்படி பாடுறோம்? உங்கள் துக்கம் இப்படி பாடுறோமா? இல்லை நல்லா சிரிச்சுக்கிட்டு உங்கள் துக்கம் அப்படி பாட்டு பாடும்போதே உதடு சிரிக்கணும். எத்தனை பேர் அப்படி சிரிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. விளையாட்டான விஷயம் இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இப்படியே நின்று இப்படி ஏன் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா, தேவனுடைய அந்த மகத்துவத்தை இன்னும் உணரலை. ஆராதனை இன்னும் நீங்கள் டீப்பாக போகலை. உண்மையான ஆராதனை இருக்குது அப்படின்னா, ஒரு பாட்டு பாடும்போது, ஒரு வசனம் வாசிக்கும் போது உங்களை அறியாமல் சிரிப்பு வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்க, மகிழ்ச்சி வரும். பார்க்குறோம் தாவீது அவனை அறியாமல் அவனுடைய பொசிஷன்ல இருந்து இறங்கி போய் டான்ஸ் ஆடுறான். அந்த டான்ஸ் ஆட ட்ரெஸ்ஸு கலண்டு போகுது, அதெல்லாம் மறந்துட்டான். யோசிச்சு பாருங்க, அவனுக்கு என்ன ஒரு கௌரவம், அவன் என்ன பெரிய ஒரு ஆள், அவனுக்கு என்ன ஈகோ இருந்திருக்கும், எத்தனை பேர்த்தோட சண்டை போட்டிருப்பான், அவன் எப்படிப்பட்ட ராஜரீக உடைகளை உடுத்திருப்பான். அவன் சாதாரண ஆடை உடுத்திருக்க மாட்டான். எப்படிப்பட்ட டைட்டான ஒரு ஆடையை, நல்ல விலை உயர்ந்த ஆடையை, நல்ல தரமான ஆடையை உடுத்திருப்பான் ஒரு ராஜா. அதான் சொல்லுது, முழு பலத்தோட ஆடும்போது அது எந்த உடையா இருந்தாலும் கலண்டு தானா என்ன பண்ணி இது போயிடுது. இந்த கிளாட்னஸ், இதெல்லாம் முதல் பாயிண்ட்ல அந்த செலிப்ரேஷன் பார்க்குறோம், கொண்டாட்டம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் எடுங்க, எல்லாரும் அந்த 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. தூங்குறவங்க கொஞ்சம் எழுந்திரிச்சிருவாங்க. இப்போ 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. இதில் 5ஆம் வசனம், 14ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 21 இந்த வசனங்களில் ஒரு வார்த்தை அழுத்தமாக வரும். சொல்லுங்க பார்க்கலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, ட்வைஸ் 21ஆம் வசனம் 2 தடவை, மொத்தம் 6 முறை இந்த 4 வசனத்திலேயே 4-5 வசனத்திலேயே வந்துருது. பிஃபோர் த லார்ட், தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக.
ஆராதனை என்பது கர்த்தருக்கு முன்பாக ஆராதிக்கிற ஆராதனை இருக்கணுமோ தவிர உலகத்திற்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக அந்தப்பட்ட ஆராதனை இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆராதனை நடத்துகிறவர்கள் எல்லாம் எப்படின்னா ஒரு ஹீரோ மாதிரி மாத்திட்டாங்க. அவர் கை தட்டினா இவங்க கை தட்டுறாங்க, அவர் குதிச்சா இவங்க குதிக்கிறாங்க, அவங்க டான்ஸ் ஆனா இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க ராகமா பாட்டு பாடினா இவங்க ராகமா பாட்டு பாடுறாங்க. இன்னைக்கு ஆராதனை நடத்த தயவு செய்து அப்படிலாம் மாத்திராதீங்க. ஒரு ஆராதனை நடத்துகிறவர்களை ஹீரோவை மாத்திராதீங்க. இன்னைக்கு உலகம் அப்படி மாத்திட்டு இருக்குது. அவன் ஒரு பிரச்சனைனா இவன் உட்கார்ந்துறான் ஒடிஞ்சு போய், அவனுக்கு ஏதாவது ஒரு போராட்டம்னா இவன் உட்கார்ந்துறான் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி சிந்திக்கிட்டு இருக்கிறான். அங்க தேசம் அழிஞ்சு போயிட்டு இருக்குது. அவன் தப்பு பண்ணி பாவம் பண்ணி மாட்டிட்டு உட்காந்துருக்கான், அவனை விடுங்க. இன்னைக்கு தேசம் பாவத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது, மிஷனரிமார்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள், சபைகள் அடித்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, போதகர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை குறித்து கவலை கிடையாது. எனக்கு செல்ஃப் சென்டர்டா இருக்கக்கூடாது. அதாவது தனிப்பட்ட முறையில் தேவனை ஆராதிக்கிற, அதாவது எப்படின்னா வேற யாரையோ ஹீரோவை வச்சு ஆராதிக்கூடாது, கர்த்தருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் நீங்க ரொம்ப நோட் பண்ணணும். தாவீது யாருக்கு முன்பாக டான்ஸ் ஆடுறான்? கர்த்தருக்கு முன்பாக டான்ஸ் ஆடுறான். ஆனா யாரு பார்க்கறா? மனைவி பார்க்கறா, சொந்தங்கள் எல்லாம் பார்க்கறாங்க, அந்த ஊர் ஜனங்கள் மெயினா வச்சுக்கோங்க, தேசமே பார்த்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நல்லா கவனிங்க, தேசமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அவனுக்குள்ள தேசமே நம்மளை பார்க்குது அப்படின்னு நினைச்சிருந்தானா இப்படி டான்ஸ் ஆடி இருப்பானா? அப்ப ஏன் அப்படி ஆடினா? யாரு பார்க்கிறார்? கர்த்தர் என்ன பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப என் ஆராதனை யாரு பார்க்கிறா? ஆண்டவர் என்ன பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறது இல்லைங்க, மனுஷன் பார்க்கிறது இல்லை ஆராதனை என்பது. நான் ராகமா பாடுறேன், ராகமா பாடல, மியூசிக் இருக்குது, மியூசிக் இல்லை, ஒரு சர்ச்சில் கரண்ட் இருக்குது, கரண்ட் இல்லை, அந்த பாஸ்டருக்கு பாட தெரியுது, பாட தெரியல, அதெல்லாம் வேண்டாம். நீ ஆராதிக்க, நீ பாடுற பாட்டை ஆண்டவர், நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் எப்படி வேணா பார்த்துட்டு போறான். அவன் தன்னை குறித்து நான் ஒரு ராஜா, நான் ஒரு மேன்மையானவன், நான் மேன்மையான இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தானா அவ்வளோதான். இன்னைக்கு என்ன எப்படிப்பட்ட ஆராதனை அப்படின்னு சொன்னா கிரேட் வர்ஷிப், அதாவது நல்ல ஆராதனை. பிடிக்கணும் அவங்களுக்கு. என்ன நல்ல ஆராதனை சொல்லுங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கு, லைட்டு, பாட்டு பாடுறவங்களுடைய வாய்ஸு, அவங்க ஆடுற டான்ஸு, இதுதான் ஆராதனை. நீ என்னப்பா பண்ண? தாவீதை போல நீ உணர்ந்தியா சந்தோஷத்தை? நீ மகிழ்ச்சி உணர்ந்தியா? உன் பிரச்சனையை மறந்தையா? உன் உபத்திரவத்தை மறந்தையா? இல்லை உன் பிரச்சனைக்கு உண்டான தீர்வை ஆராதிக்கும் போது ஆண்டவர் கொடுத்தாரா? உன் பலவீனத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றி போட்டாரா? ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தாரா? அவர் எப்படி ஆடுறாரு பாருங்க, அவர் எப்படி பாடுறாரு பாருங்க, அந்த சர்ச்சில் எப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது பாருங்க, அங்கே எப்படி பாருங்க, அந்த இடத்துல கூட்டம் போகிற ஆராதனைக்கு பாஸ்ட் பாவம் நடத்துவார், இல்லை அப்பா அம்மா இங்கே நடத்துவாங்க ஆராதனை, இல்லை பாஸ்ட் ஆராதனை இங்கே வரமாட்டான், இங்கிருந்து 500 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஆராதனை வீரர் நடத்துறாரு அப்படின்னு சொன்ன உடனே நானும் ரொம்ப சிம்பிளாக நினச்சேங்க ஆராதனை அப்படின்னு சொல்லி. வேதாம கல்லூரி முடிச்சுட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தேன். ஒரு வர்ஷிப் கான்செர்ட் இன்னைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, இன்றைக்கெல்லாம் கான்செர்ட்டுங்கிற பேரில் கொண்டு வந்துட்டாங்க. ஆராதனை உலகம் முதல்ல கான்செர்ட்டும்பாங்க, அந்த நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சிங்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆராதனை நிகழ்ச்சின்னு கொண்டு வந்துடுறான். 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அல்லேலூயா. எவ்வளோங்க? ஃபஸ்ட்டு டிக்கெட் உள்ளே போகிறதுக்கு. நீங்கள் இந்த சர்ச்சுக்கு இன்றைக்கி உள்ளே வரீங்க எல்லாரும், அங்கே கவுண்டர் ஒன்று போட்டு ஆளுக்கு 100 ரூபா வசூல் பண்ணுறேன். என்ன ஆகும்? என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அடுத்த வாரம் வருவீங்களா? ஆண்டவர் ஆராதிக்க வரேன், இன்னும் பாஸ்டர் 100 ரூபா போட்டு டிக்கெட் வாங்கி, இதென்ன சினிமா தேட்டரா? உள்ள ஆண்டவர் ஆராதிக்க வரேன் பணம். ஆனால் இதுக்கு போகிறாங்க. கோயம்புத்தூரில் நடக்குது, 500 ரூபா டிக்கெட் முன்பதிவு பண்ணுங்கிறாங்க. 500 ரூபா டிக்கெட்டு போட்டு உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க? ஆராதிக்கிறாங்க. அது என்ன ஆராதனை? கான்செர்ட் கேட்டால் எனக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும், எனக்கு ஸ்பீக்கர் வேலைக்கு வாடகைக்கு எடுக்கணும், லைட் செட்டப். ஏன்? தேவ பிரசன்னம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வராங்க. தேவ பிரசன்னம் வழி நடத்துதல் இருந்தால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் அந்தித்து என்ன பண்ண சந்திக்கிறவராக இருக்கிறார். தெருவில் ஆடிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. யாருங்க? தெருவில் ஆடிட்டு இருக்கிறான். ஒரு ராஜா, ஒரு கிங், ஒரு தெருவில் ஆடிட்டு இருக்கிறான். எதை குறிச்சா உனக்கு என்ன பண்ணுறது கிடையாது. என்றைக்கும் ஆராதனையை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பொழுதுபோக்காக பார்க்காதீங்க. அவ்வளோதான், முடிச்சிருவேன் சீக்கிரம். கவனிங்க, ஆராதனை என்டர்டைன்மெண்ட்டாக பொழுதுபோக்கா இன்னைக்கு ஆராதனை அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சகோதர சகோதரியே, ஆராதனைக்கு சொல்லுவாங்க இந்த மசாலா போடுறதுன்னு சொல்கிற மாதிரி, ஒரு மீட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ராவான நான்வெஜ், அதாவது அப்படியே நான்வெஜ்ஜை சமைச்சு சாப்பிட முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க?
சில மசாலாஸ் போட்டு என்ன பண்ணுறாங்க, டேஸ்ட்டாக இருக்கணும்னு எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி ஆராதனை அப்படி தான். ஒரு ஆராதனைக்கு என்னென்ன மசாலா போடுறாங்க நீங்கள் கேட்டாவே சொல்லிடுறீங்க. மியூசிக்கை போடுறாங்க, இசையை போடுறாங்க, பாட்டு கற்றுக்குறாங்க, லைட் செட்டை போடுறாங்க, புகை வருது, என்னென்ன வருது. அப்புறம் ஆராதனை எப்படின்னா, இன்றைக்கி ஸ்டேஜ்லாம் நம்ம சர்ச்சில் ஸ்டேஜே இல்லை. ஆனால் சில ஆரம்ப காலத்தில் ஸ்டேஜ் இப்படி போடுவாங்க. இன்றைக்கி எப்படி ஸ்டேஜ் தெரியுங்களா? இப்படி ஒரு ஸ்டேஜ் போட்டு நடுவில் ஒன்று போட்டுறான். அவன் கத்திக்கிட்டு என்ன பண்ணுறான், நடுவில் ஓடுறான். யாரை கரிச்சு கத்துறான், எதுக்கு கத்துறான் என்னன்னு தெரியல. அவன் நடுவில் என்ன பண்ணுறான், கத்திட்டு ஓடுறான். எனக்கு பார்க்கும்போது உலகம் அப்படியே பிரதிபலிக்குது, அப்படியே பிரதிபலிக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள் இந்த மாதிரி தான் யோசிங்க கொஞ்சமாவது. நீ தேவனை ஆராதிக்கிற, கர்த்தர் உன்னை பார்க்குறார். மனுஷன் எதுக்கு பார்க்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு பார்க்கணும், புகை எதுக்கு பார்க்கணும், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும் திங்கணும். கடைசி ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆராதனை எப்பொழுதுமே, நான் ஏற்கனவே சொல்ல, ஆராதனை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதும் ஆராதனை தேவ சத்தியத்தை சார்ந்ததாக என்ன பண்ணணும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஆராதனை சந்தோஷமாக இருக்கணும்னா எதை சார்ந்து இருக்கணும்? தேவ சத்தியத்தை சார்ந்து இருக்கணும், உலகத்தை சார்ந்து கிடையாது. நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். போன வாரமே இது பிரசங்கம் பண்ணேன். உடன்படிக்கை பெட்டியை ஆரம்ப நேரத்தில் யார் எடுத்துகிட்டு வரா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எது மேலே அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு வராங்க? மாடு மேலே வச்சு என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் தேவனுடைய சத்தியத்தின் பிரகாரம் உடன்படிக்கை பெட்டியை மாடு மேலே வச்சு கொண்டு வரக்கூடாது. நான் போன வாரம் உங்களுக்கு நல்லா விளக்குனேன். 2 குச்சி வச்சு ஆசாரியர்கள் தான் உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணணும், சுமந்துட்டு வரணும். தோல் மேலே என்ன பண்ணணும், சுமந்துட்டு வரணும். ஆனால் இவங்க மாடு மேலே வச்சு கொண்டு வராங்க. ஏன் மாடு மேலே வச்சு கொண்டு வந்தாங்க? மாடு எதுக்குரியது? பெலிஸ்தியர்களுக்குரியது. அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வழிமுறைகள், அவங்களுடைய நெறிமுறைகள். இப்போ அந்த நெறிமுறையை எடுத்துட்டு உடன்படிக்கை பெட்டி அது மேலே வச்சு கொண்டு வரும்போது அங்கே என்ன நடக்குது? மாடு மிரடுது, பெட்டி சாயுது, உசியா போய் தடுக்கிறான், சாவு நடந்துருது. சாவு நடந்தோடனே என்ன ஆகும்? எல்லாருக்கும் ஒரு மூஞ்சு சுளிக்கிற மாதிரி ஆயிரும். இங்கே தாவீதுக்கு व्यसனப்பட்டு போயிடறான். உடனே பெட்டி எங்கே போயிருது அப்படின்னு சொன்னால் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு என்ன பண்ணிட்டு போகுது. அப்போ அந்த இதை நின்று போச்சு. இது எங்கே நடக்குதுன்னு பாருங்க. அப்போ 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இப்படி நடக்குது. 13ஆம் வசனத்தில் தான் நம்ம பார்க்குறோம் கர்த்தர் பெட்டியை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 13ஆம் வசனத்தில் இப்போ யார் வந்துட்டாங்க? ஏன் 2 மாடு தான் இருக்குதா? இல்லை 4 இன்னும் மாடு இருக்குல்ல? சரி, இந்த மாடு மறந்துருச்சு, எல்லாம் போட்டாச்சு, உசியா செத்து போயிட்டான். ஏன்டா 4 மாடு, வேற 4 மாடை கொண்டா தூக்கி. இப்போ எங்கே வந்தது சத்தியம்? இப்போ வருது. அல்லேலூயா. ஆராதனை என்பது தேவ சத்தியத்தின் பிரகாரம் என்ன பண்ணும் இருக்கணும். வேத வசனம் எப்படி ஆராதனை குறித்து பேசுகிறது, வேத வார்த்தைகள் எப்படி ஆராதனை குறித்து, ஒரு பலிபீடத்து மேலே நின்று ஒரு ஊழியக்காரன் பேசுறானா, என்னை சேர்த்து நான் சொல்றேன், தேவ சத்தியத்தின் பிரகாரம் ஆராதனை இருக்கணும். இங்கே நின்றுக்கிட்டு தவறான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது இல்லை ஆராதனை. ஒன்ஸ் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்கிறார். நான் இல்லைன்னு நான் சொல்லலை பாஸ்டர், அப்போ மட்டும்தான் ஆண்டவர் பார்ப்பார், அதுக்கப்புறம் போயிடுவார், அப்புறம் என்ன வேணால் பேசிக்கலாம், அப்படி கிடையாது. பட் அந்த டைமை நீங்கள் யாருக்குன்னு கொடுக்குறீங்க? கடவுளுக்குன்னு கொடுக்குறீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த டைமை கடவுளுக்குன்னு நீங்கள் ஸ்பெஷலாக கொடுக்கும்போது அந்த டைமை கர்த்தர் எப்படி எடுத்துக்க விரும்புகிறாரோ அப்படி என்ன பண்ணணும், கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு எம்எல்ஏவை, திருச்செங்கோட்டில் ஒரு எம்எல்ஏவை நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி நீ வரணும், இந்த மாதிரி எனக்கு முன்னாடி உட்காரணும், இந்த மாதிரி நீ பேசணும், இந்த மாதிரி நீ வெளியே போகணும். இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அந்த எம்எல்ஏ எங்கே வேணால் ரோட் சைடு பார்க்கலாம், ஒரு டீ கடையில் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் அவரை நம்ம பார்க்க முடியும். அங்கே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. பட் அவரை மீட் பண்ண போகும்போது இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கி இப்படி தான் நம்ம போய் என்ன பண்ணணும், பார்க்கணும் அவரை. அதே போல தான் ஆராதனைங்கிற போது தேவ சத்தியம் என்ன சொல்லுதோ, தேவ வசனங்கள் என்ன சொல்லுதோ, அந்த ப்ரொசீஜரில் அந்த கீழ்ப்படிதலோடு தேவனை ஆராதிக்கணும், ஒப்பு கொடுத்தலோடு ஆராதிக்கணும். பைபிள் எடுத்துக்கிறது, அதுக்கு மேலே ஃபோனை வச்சுக்கிறது, ஃபோனை வச்சுட்டு பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா டிங்குன்னு ஒரு யார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு ஃபோன் வந்தோன்னா இருங்க ஆண்டவரே வந்துடுறேன், ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போய் பேசுறது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சைலண்டில் போட்டு ஃபோனை தூரம் வச்சுட்டு ஜெபிக்க ஆரம்பி. நீ பழகுங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும் இல்லை, ஏன்னா அடிமை ஆகிட்டோம் ஃபோனுக்கு, உலகபூர்வமான காரியங்கள் அடிமை ஆகிட்டோம். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவ சமூகத்தில் கதவை சாத்தி உட்காருங்க.
டிவி வீட்டில் ஓடுதா, நீ ஜெபிக்க போறியா? ரட்சிக்கப்பட்ட வீடா? கணவரே டிவி போட்டிருக்காரா? பிள்ளைகள் டிவி ஆஃப் பண்ணு, ஜெபம் டிவி ஆஃப் பண்ணு, நான் ஜெபிக்கிறேன், தைரியமாக சொல்லுங்க. இல்லை ரட்சிக்கப்படாத அவங்க வீட்டில் டிவி பார்த்துட்டுனா அவங்ககிட்ட போய் சண்டை போடாதீங்க. கொஞ்சம் ஞானம் வேணும். ஆராதிக்கும்போது நமக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குதோ, சுதந்திரம் இருக்கோ, அந்த சுதந்திரத்துக்குள்ளே நம்ம செயல்படலாம். ஸோ தேவ சத்தியம் என்ன சொல்லுதோ, தேவ வசனம் என்ன சொல்லுதோ, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் இருக்கணும். ஆராதனைங்கிறது அதுதான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். நம்மளை நம்ம மாற்றிக்க தயாராக இருக்கணும். ஒரு உண்மையான ஆராதனை வீரனுடைய, நல்லா கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். உண்மையான ஆராதனை வீரன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? ஆராதிக்கிறவன் தவறை உணர்ந்து திருத்தி கொள்பவனாக என்ன பண்ணுவான், இருப்பான். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 1ஆம் வசனத்திலிருந்து தப்பெல்லாம் பண்ணுறாங்க. தப்பெல்லாம் பண்ணி 12ஆம் வசனத்தில் என்ன பண்ணுது, ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு என்ன பண்ணிருச்சு, அந்த பெட்டி போயிடுச்சு. போய் தாவீதுக்கு அதுக்கு முன்னாடி கோபம்லாம் வந்துடுது தாவீதுக்கு. பார்க்குறோம் 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம், விசனப்பட்டு, அதுக்கு எங்கேயோ வரும், ஊசா செத்து போன உடனே கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டு, இதெல்லாம் நடந்த உடனே 8ஆம் வசனத்தை பார்க்குற தாவீது விசனப்பட்டு, ஆங்கிலத்தில் அது ஆங்கிரி, கோபப்பட்டுன்னு வருது. அப்போ கோபம்லாம் வந்துடுது தாவீதுக்கு. ஆனால் ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு பெட்டி போன உடனே இவன் உணர ஆரம்பிக்கிறான், தப்பு பண்ணிட்டோம், என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். இது எப்படி உணர்றான் அப்படின்னு சொன்னால், 10 வசனம் வரை அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு டெத்து அங்கே நடக்குது, அங்கே ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. ஆனால் ஒன்ஸ் அது ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு போன உடனே அந்த வீடு சந்தோஷமாக மாறுது. அல்லேலூயா. அந்த வீடு மகிழ்ச்சியாக மாறுது. ஏன்னா உண்மையான ஆராதனை அங்கே இருக்குது. உடனே தாவீது அதை பார்க்குறான். அதனால தான் அதுக்கு ஒரு வசனம் சொல்லுது, 12ஆம் வசனத்தில், தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு he came to know. அவன் தெரிஞ்சுக்கிறான், தப்பு பண்ணிட்டோம். அவன் ஓபேத் ஏதோம் வீட்டில் அந்த பெட்டி சந்தோஷமா இருக்குது, அவன் குடும்பம் சந்தோஷமா இருக்குது, இங்கே தேசமே பயந்து போய் கிடக்குது, செத்து போய் கிடக்கிறான், ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு உணர்ந்த உடனே 13ஆம் வசனத்தில் மாத்துறான், பொசிஷனை மாத்துறான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்களுக்கு கையில் கொடுத்து கொண்டு போகிறான். இப்போ சந்தோஷம் ஆரம்பிக்குது, இப்போ கொண்டாட்டம் ஆரம்பிக்குது, இப்போ மகிழ்ச்சி ஆரம்பிக்குது. இதுதான் உண்மையான ஆராதனை. தேவனுக்குள்ள இதுதான் உண்மையாக ஆராதிக்கிறது. ஆராதனைங்கிறது அதுதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் பாருங்கள். ஆனால் அந்த ஆராதனை எப்படி கொண்டு போகுது பாருங்கள். 13ஆம் வசனத்தில் பார்க்குறோம், என்ன பண்ணுறாங்க, பெட்டியை சுமந்து போகிறார்கள், கொளுத்த கடாக்களை பலியிட்டார்கள். அதுக்கப்புறம் 14ஆம் வசனம் அடுத்த ஸ்டேஜ், முழு பலத்தோட டான்ஸ் ஆடுறான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் கம்பீர சத்தோடு பாடுறாங்க. அதுக்கப்புறம் 16ஆம் வசனத்துலேருந்து பார்க்குறோம் என்ன ஆகுது, அந்த அம்மா அவமதிக்குது. 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஸ்தானத்தில் அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்ன பண்ணா, இட்டான். அடுத்தது, தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. பாட்டு பாடி கையை தட்டி பண்ணுறது ஆராதனை, அது மாத்திரமல்ல, பலி கொடுக்கணும் தெய்வ சமூகத்தில். நமக்கு இந்த பலி கிடையாது. இங்கே கொண்டு வந்து ஆட்டை பலி கொடுங்க, கோழியை பலி கொடுங்க, அந்த பலி கான்செப்ட் முடிஞ்சுது. அதுக்கு பதிலாக யார் பலியானா, நமக்கு இயேசு கிறிஸ்து பலியானார். அவர் ரத்தத்தை சிந்தினார், அவருடைய நாமத்தை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம சில காரியங்கள் ஆவிக்குரிய பலிகளை கொடுக்கணும். நன்றி பலிகள், துதி பலிகள், காணிக்கை பலிகள், வாயின் வார்த்தைகளால் பலிகள், முழங்கால் படியிட்டு பலி, முழங்கால் படியிடுதல் ஒரு பலி, கையை உயர்த்தி ஆராதிக்கிறது ஒரு பலி, எழுந்து நின்று துதிக்கிறது ஒரு பலி, இதெல்லாம் ஒரு